श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசம்ன்ற காவியத்துல இரண்டாவது ஆஸ்வாசத்திலே இன்றைய தினம் 40வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இது ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா இது 100வது ஸ்லோகம். இது சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளை நாம 100 நாட்கள் அனுபவிச்சிருக்கோன்றது அதுவே ஒரு யாட் ஸ்டிக் மாதிரி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. இதுல அற்புதமான விஷயத்த சொல்ற எல்லாருக்கும் கஷ்டம் வரும், கஷ்டம் வராது இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்ததுன்னாக்க அவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரகாரத்தினால கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வரைச்சே ஏதோ ஒரு பிரகாரமாக நம்ம மனசை நாம தேத்தரவு பண்ணிக்கணும், நமக்கு நம்மளே ஒரு ஆறுதல் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்காத போயிட்டு போனாக்கா நம்மளால மீண்டு வரவே முடியாது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வாழ்க்கை முறையில நாம எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றத சுவாமி தேசிகன் இங்க தெரிவிக்கிறார். அதுக்கு தனியா ஒரு வாட்டி அர்த்தம் சொல்லணும். அது அந்தந்த ஸ்லோகத்துல எப்படி எப்படி எல்லாம் வாழ்க்கை முறையில நாம நடந்துக்கணும் அப்படின்றத சொல்றேன்றத இப்ப சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். உலகத்துல கஷ்டம் வராதுவா யாருமே கிடையாது. ஆனா அந்த கஷ்டம் வந்துடுத்துனாக்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பெரிய குகையில ஒரு துளி உண்டு சின்ன விளக்கு தெரியற மாதிரி ஒரு சுகமும் தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரகாரமா நாம ஆறுதல் பண்ணிப்பதற்கு ஒரு வழியும் இருக்குதான் இருக்கும். அதை பத்தி தான் இப்ப சொல்ற இந்த லோகத்துல தேகஸ்பர்ஷம் மலய பவனே திருஷ்டி சம்பேதமிந்தௌ தாமைகத்வம் ஜகதி புவி ச பின்ன பர்யங்க யோகம் தாரா சித்ரே வியதி விததிம் ஸ்ரீவிதானஸ்ய பஸ்யன்னே தூரீபூதாம் சுதனு விதினா த்வமஹம் நிர்விஷாமி. விதினா தூரீபூதாம் த்வமஹம் நிர்விஷாமி. நாம் ரெண்டு பேரும் விரும்பி இந்த பிரிவை நாம ஏற்படுத்திக்கல. இது ஒரு விதி, நம்மளுடைய தௌர்பாகியத்தினால ஏற்பட்ட ஒரு பிரிவு. இந்த பிரிவிலையும் கூட துரீபூதாம், இது விதினா துவாமகம் நிர்விசாமி, ஒன்ன நான் நினைச்சுண்டு ஒரு பிரகாரமாக ஆறுதல் அடைகிறேன்னு சொல்ற. எப்பவுமே பிரிவுன்றது மனசுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர பிரிவை நினைச்சுண்டு ஒருத்தர் சுகத்தை அடையிறதுன்றது எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. இப்ப இந்த பிரிவிலையும் ஒரு சுகத்தை கிடைக்கிறதுன்னா சுகம்னு இல்லாட்டா கூட ஆறுதல் அடைகிறேன்னு சொல்ற. அது எப்படி வரும் என்பதாக பார்க்கணும். நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கோம். இந்த பிரிஞ்சு இருக்கிறத பார்க்க செய்ய உங்க அம்மாவா இருந்துருக்கிற பூமி பிராட்டி அழறா, கண்ணுல செலம் விட்டு அழறா. ஐயோ என்னுடைய சீத்தை ராமனை பிரிஞ்சு இருக்காளேன்னு கஷ்டப்படுறான்றத சொன்ன. பஸ்யந்தீலம் பிரபல மதனோன்மாத பர்யாகுலம் த்வாம் தத்வானாம் நயன சலிலைஹி மாதரந்தே சபாஷ்பாம். பூமியில இருந்து உண்டானவள் தானே சீதா பிராட்டி, அகல அவ அம்மா தான். அப்ப பூமி பிராட்டிக்கே கஷ்டமா இருந்துருக்கு. இந்த குழந்தை கணவனை பிரிஞ்சு தனியா இருக்காளே, இத்தனை ராட்சசிகள் மத்தியே அவள் இருந்துருக்காளே,
இத்தனை ராட்சசிகளுடைய ஒரு சுடு சொற்களுக்கு ஆளாகிண்டு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளே அப்படின்னு எல்லாம் அவ கண்ணுல ஜலம் கொட்டுறதாம். அந்த பூமி பிராட்டியினுடைய அழுகுரல பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துருக்கு மேக கர்ஜனை. மழை பெய்யறது, மழை பெஞ்சா ஜலம் வருது, அவ்வளவுதானே, மழை தண்ணி வருது. அந்த மழை தண்ணி கொட்டுறது எப்படி இருக்கு அப்படின்னா, அது பூமியில பட்ட உடனே ஒரு ஆவி வருது, சொல்றத பார்த்தோம்னாக்கா அவளுடைய கஷ்டத்தை தெரிவிக்கிற மாதிரி இருந்துருக்கு. மேக கர்ஜனை இருந்துருக்கு. மேகங்கள்லாம் அந்த மலைகள்லாம் கூட இவளுடைய அனுமோதம் பண்றது. ஐயோ இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லச்சு, ஒருத்தர் கஷ்டப்படச்ச இன்னொருத்தரும் சேர்ந்து அந்த கஷ்டத்துல பங்கு கொண்டோமானாக்கா அது ரொம்ப ஒரு விதமான ஒரு ஆறுதல் கொடுக்க போறது. யாரும் ஒன்னும் व्यसनेषु மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதா என்று ராமனை பத்தி சொல்ற. இந்த அயோத்தியில இருக்கிறவளுக்கு யாருக்கான ஒரு கஷ்டம் வந்துடுத்துனாக்க இவர் தனக்கே கஷ்டம் வந்துட்டா மாதிரி இவர் நினைக்கிறாராம். व्यसनेषु மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யத்தின்னு யாருக்கான ஒரு க்ஷேம சமாச்சாரம் நல்லது வந்துடுத்துனாக்க, தன்னுடைய குழந்தைக்கு அவன் பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணான்னாக்கா, பெரிய உத்தியோகம் வந்ததுன்னாக்கா, அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னாக்கா அப்பா தான் முதல்ல சந்தோஷப்படுறவர். பிதேவ பரிதுஷ்யதி, அப்பா மாதிரி அவர் ராமர் சந்தோஷப்படுறாராம். இப்படி இவர் கஷ்டப்பட்டு என்ன ஆக போறது, அவளுடைய துக்கம் போயிடு போறதான்னா, வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதான்னு சொல்றதுனால என்ன பண்ண போறது அப்படின்னா, அது ஒரு ஆறுதல் தான் இது. ஐயோ இவ கஷ்டத்துல இருக்காளேன்னு சொல்லி அவளை போய் பார்த்தோமானாக்கா ராமரே பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் தான் அது. இப்படி இந்த மேகங்கள்லாம் ஆறுதல் சொல்றது இவளுடைய பூமி பிராட்டியினுடைய கஷ்டத்தை பார்த்து அப்படின்னு ஒரு நிலையை பார்க்கிறேன். இப்ப இதனால என்ன பண்ண, இப்போ ராமருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்ப சில பேருக்கு சில கஷ்டம் வந்ததுன்னாக்கா பலர் நினைக்கலாம் இவன் நடந்துட்ட விதத்துக்கு இந்த கஷ்டம் இவனுக்கு கட்டாயம் வர வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாப்ப காரியங்களை ஒருத்தன் பண்ணி அதுக்கு ஒரு கஷ்டம், அதனால ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா வாஸ்தவம் தான், இவன் பண்ண கொடுமைக்கு இவனுக்கு இந்த பலன் வர்றது வாஸ்தவம் தான். யாரும் அதுக்கோசரம் வருத்தப்பட மாட்டா. ஒரு நல்லவாளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா தான் ஐயோ இவனுக்கு போய் இந்த வந்துடுத்த, இந்த ஜென்மால நமக்கு தெரிஞ்சு இவன் ஒரு பாப்பமும் பண்ணலையே, ஜென்மாந்தரத்துல என்ன பாப்பம் பண்ணிருக்கானோ பாவம், அவனுக்கு போய் இது வந்ததுன்னு எல்லாரும் வேதனைப்படுவா. இப்ப தன் விஷயத்துல பூமி பிராட்டியில இருந்து ஆரம்பிச்சு மேகங்கள்ல பர்வதங்கள் எல்லாமே தன் விஷயத்துல ஒரு பிரீத்தியோடு இருந்துட்டு தாம் படுற கஷ்டத்தை பார்த்து அவைகளும் கஷ்டப்படுகின்றன, ஆகையில தனக்கு அனுகூலமாக இருக்கின்றனன்றத பார்த்த உடனே ராமருக்கு ஒரு விதத்துல ஒரு ஆஸ்வாசம் வருதான். அப்பா பரவாயில்ல, நம்மளுடைய நிலையும் பலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஆஸ்வாசம் வந்ததுன்னா என்ன பண்ணுவா அப்படின்னா தன் மனசை தான் தேத்தரவு பண்ணிக்கிறது, அதை தனக்கே தான் ஒரு ஆறுதல் பண்ணிக்கிறது. இப்ப இந்த கஷ்டம் என்ன நிலையானதான்னா இது நிலையற்றது, என்னைக்கு ஒரு சீக்கிரத்திலே இந்த கஷ்டம்லாம் போயிடும். இந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்க, அந்த சுகத்தை நினைச்சுண்டு, கஷ்டத்துல சுகம் இல்லை, எப்பயானா ஒரு நடந்த சுகம் இருக்க அத்தை நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுப்போம், இந்த கஷ்டத்தையே நினைச்சுண்டு துக்கப்படுவானான்னு சொல்றதுதான் இங்க இப்ப நம்ம ஆறுதல் அடையிறதுன்னு அர்த்தம் சொல்றோம். எதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபின்னு சொல்லி சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. சீதா பிராட்டி ராட்சசிகள்லாம் துன்புறுத்தினதை பார்த்த உடனே இவ நடுவுல நாம இருக்கோம், நம்ம 10 மாசமாச்சு, யாரும் நம்மள பார்த்த மாதிரியே வரல. இப்ப நான் இருக்கிற இடம் சீதா பிராட்டி சீதை இருக்கிற இடம் ராமனுக்கு தெரியல. அப்ப இன்னும் 2 மாசத்துல மாத்திரம் ராமன் என்ன ரட்சணம் பண்ண போறான்னு என்ன ஒரு கேரண்டி இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சரி நாம பிராணனை விட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த உத்பந்தனம் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ற. அப்போ மேல இருந்து இருந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சிறிய திருவடி ஹனுமா ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஞ்சிமான்னு தசரதன்னு ஒரு ராஜா இருந்த,
4 விதமான படைகளோட இருந்தார் அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏதோ ஒரு நல்ல வார்த்தை இப்ப வருது அப்படின்னா, நான் பிராணனை கணக்கு விட்டுந்தன்னாக்கா, இந்த கஷ்டம் வந்ததுன்னு பிராணனை விட்டுந்தன்னாக்கா இந்த நல்வார்த்தையை கேட்க முடியாத ஒரு நிலை எனக்கு ஏற்படும் இல்லையோ. ஆகையால சாஸ்திரம் சொல்லிருக்கு, ஏத்தி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதப்பின்னு. கஷ்டம் வந்துடுத்துன்றதுக்கோசரம் பிராணனை விடாமல் அந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துண்டு இருந்தோம்னாக்கா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு நல்லது ஏற்படும், ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காகவாவது நாம பிராணனை வச்சுட்டு இருக்கணும்னு அது சீதா பிராட்டி அந்த இடத்துல சொல்ற. இப்ப ராமர் ஒரு விஷயத்த சொல்றார், அற்புதமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் ஒவ்வொரு ருத்துவிலையும், வசந்த ருத்துவில, அதாவது அந்த முதல்ல சொல்லச்சே சிசிர ருத்துவில, அப்புறமா வசந்த ருத்துவில, அப்புறம் வருஷா காலத்துல இப்படி எல்லாம் தாம் பட்ட கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு வந்தார். சிசிர ருத்துவில வரைச்சே இத்தனை நாள் வரைக்கும் தனக்கு அஜேயன்னு ஒரு பேர், ஒருவனாலையும் ஜெயிக்க முடியாதவன், யாரிடத்திலையும் தோல்வி அடையாதவன் என்று ராமனுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த பேர் இப்ப எனக்கு போயிடுத்து அப்படின்னு சொல்ற. என்னடா இப்ப என்ன யாரோட சண்டை போட்டு ராமர் தோத்து போயிட்டார், யாரோட என்ன சண்டை போட்டு தோத்து போயிட்டாரா அப்படின்னா, ஆமா சண்டை போட்டு தோத்துதான் போயிட்டார் அப்படின்னா, இந்த பனிக்காலத்துல வரக்கூடிய வாடை காற்றோட சண்டை போட்டு பெருமான் தோத்து போயிட்டாரா இந்த சன்னிவேசத்துல. இத்தனை நாள் வரைக்கும் சீதா பிராட்டியினுடைய அரவணைப்புல பெருமாள் இருந்த எந்த வாடை காத்தும் இவரை நெருங்க முடியாமல் இருந்தது. எப்பவுமே ஒரு வெதுவெதுப்போட ஒரு நல்ல ஒரு எந்த நிலையில இருக்கணுமோ அந்த நிலையில இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டு, அப்பா நீ நினைச்சிருந்தியே இப்ப பாரு அப்படின்னு அந்த பனி காத்து அடிச்சதுன்னா ஒவ்வொரு நாடி நரம்புலையும் பூந்து அவரை கஷ்டப்படுத்துறது, கஷ்டத்துக்கு உள்படுத்துறது. அப்ப பார்த்த உடனே சீதா பிராட்டி நீ இல்லாததுனால எனக்கு அந்த பேரே போயிடுத்து, இத்தனை நாள் வரைக்கும் ஜெயிக்க முடியாதவன்ற பேர் இருந்தது போக இந்த வாடை காத்து போய் என்னை ஜெயிச்சுடுத்து, உன்னுடைய பிரிவுனால நான் வேதனைப்படுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி வசந்த ருத்துவல சொல்லச்சே சொன்னார், இங்க இருக்கிற வசந்த ருத்துல வரைச்சே அந்த மரங்கள்ல இருக்கிற புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களுடைய வாசனை பாஸ்வே லோலைஹி பரபிருத குலைஹி முக்த கோலாகலானாம் மல்லி ரேணு ஸ்தகித வபுஷாம் மந்தரம் நிர்கதானாம் பீதே நாகம் பிரமர பட்டலி சிருங்கலா சங்குலானாம் மார்கே திஷ்டன் மலையமரிதாம் வாரித்தோ லக்ஷ்மணேன அப்படின்னு. இப்ப பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு சிரமம் வந்தது. அந்த சிரமத்துல என்னாச்சு அப்படின்னா, ஒரு மல்லி முதலிய வாசனை புஷ்பங்களுடைய வாசனையோடு சேர்ந்து இந்த தென்றல் காத்து வசந்த காலத்துல வீசுறது. இந்த தென்றல் காத்து வீசச்சே அது அப்படியே அந்த சீதா பிராட்டியினுடைய அவளுக்கும் அது மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்ப நான் சீதா பிராட்டியா இருக்கச்சே இந்த தென்றல் காத்துனால நான் விசேஷமா அனுபவிச்சேன், ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தவன் நானு. ஆனா இப்ப அதுவே எனக்கு ஒரு துக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. அந்த துக்கத்தோடு இருந்துருக்கச்சே அங்க பார்த்தோம்னா ஒரு வண்டுகள்லாம் அந்த புஷ்பங்கள்ல இருக்கிற ஒரு வாசனைக்காக அந்த புஷ்பங்களை சுத்தி சுத்தி வருது. அதனால ஒரு ரீங்காரம் விட்டு வட்டமிட்டு வருது. சீதை தலையில புஷ்பம் வச்சிருந்தாள்னாக்கா அந்த தலையில இருக்கிற புஷ்பத்தினுடைய வாசனைக்காக அந்த சீதையினுடைய தலைய கூந்தலை அடைந்ததுனால அந்த புஷ்பங்களுக்கு மனம் ஏற்பட்டிருத்தான், அதிகமான ஒரு மனம் ஏற்பட்டிருத்தான். அதனால அது மொத்தம் அந்த வண்டுகள்லாம் சீதையினுடைய தலையை சுற்றி சுற்றி வரதான், அந்த புஷ்பங்களை சுற்றி சுற்றி வருது. அது ஞாபகம் வந்துடுத்து ராமருக்கு. அது ஞாபகம் வந்ததுனால அவரால் நிக்க கூட முடியல. அந்த சீதையினுடைய பிரிவுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்ப கஷ்டப்படுச்சு. பக்கத்துல லக்ஷ்மணராவது இருந்த, ஐயோ இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்கோ ஒரு நாளைக்கு நாமும் கண்டிப்பா ராவண வதம் பண்ணி நாம சீதை எங்க இருப்பான்றத நாம கண்டுபிடிச்சுடலாம், நாம சீதையை பழையபடி அடையலாம்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு பக்கத்துல ஏன்னா இருந்தார். பத்மகேசர சம்சிருஷ்டா விரட்சாந்தர வினிஸ்ருதா நிஸ்வாச இவ சீதாயாம் வாதி வாயுர் மனோகரா. சீதை என்னுடைய அருகில் இருந்துட்டு ஒரு நிஸ்வாசம் மூச்சு காத்து விடுற மாதிரி
இந்த காத்து இருந்துருக்கு, மனோகரமான ஒரு காத்து வீசுறது, இதை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ராமர் சொன்னார். அப்ப எனக்காவது லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்துருக்கான், லக்ஷ்மணன வாரிதா அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன சொல்றேன்னா, உற்சாக மாத்திரம் ஆசிரித்திய சீதாம் பிரதிலபேமகின்னு. நாம எப்பவுமே சில காரியங்கள் நம்ம நினைச்ச காலத்துல நடக்காத போயிடுச்சோம்னாக்கா அப்படியே தொஞ்சு போயிடக்கூடாது. கண்டிப்பா நம்ம நடக்கிறது, அதாவது நினைக்கிற காலத்திலேயே எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல கொஞ்சம் மாறுதல் ஏற்படலாம். அதுக்காக நமக்கு நல்லதே நடக்காதுன்னெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு நாள் நல்லது நடக்கதான் நடக்கும். அத்த பக்கத்துல இருந்து லக்ஷ்மணர் சொல்றாராம், என்ன வாஸ்தவம் தான், நம்மளுடைய போராத காலம், இந்த சீதா பிராட்டி நமக்கு நம்மளால தெரிய முடியாது, அறிஞ்சிக்க முடியாத போயிட்டா, எங்கேயோ போயிட்டா, அது யாரோ எப்படி போனான்னு தெரியாத, நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஆளாக இருந்துட்டு இருக்கோம். எப்படியே போயிடுவோன்றது கிடையாது. என்னைக்கானா ஒரு நாளைக்கு இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீர் விசாரப்படாதையும் சீக்கிரத்திலேயே சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சு நாம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம், பழையபடி வந்தா மாதிரியே நாம போயிடலான்னு லக்ஷ்மணர் எனக்கு சொல்றார். உனக்கு யார் இருக்கா சொல்றதுக்கு? என்ன சொல்ற, உனக்கு யார் இருக்கான்னு அவளை நினைச்சிருந்து, சீதா பிராட்டியை நினைச்சிருந்து கஷ்டப்பட்டவர் ராமர். இன்னைக்கு திருச்சானூர்ல தாயார் உற்சவம். கார்த்தால பெரிய சேஷ வாகனத்துல தாயார் எழுந்தருளினார். அது எழுந்தருளிச்சு அதுக்கு ஒரு வர்ணனை, இதுல தொலைக்காட்சியில வர்ணனை சொல்ற ஒரு பாக்கியம் அடைய எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு அதை சேவிச்சேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அலங்காரம் பண்றா. இன்னைக்கு அலங்காரம் சேஷ வாகனத்துல ஆதிசேஷன் வாகம், பெரிய சேஷ வாகனத்துல பெருமாள் மாதிரியே சவ்யம் பாதம் பிரசாரிய சிததுரிதகரம் தட்சிணம் குஞ்சித்வா ஜானன்யாதாய சவ்வேதரம் விதரம் புஜன் நாகபோகே நிதாயன்னு அந்த பரமபதநாதன் சேவையில பத்மாவதி தாயார் சேவை சாச்சார். அந்த சேவையை சேவிச்சிருந்தான்னு அந்த தாயாருடைய கட்டாட்சத்துக்காக இந்த பெருமாள் உற்சவத்துக்கும் தாயார் உற்சவத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். பெருமாள் உற்சவத்துல பார்த்தோம்னா பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்துட்டு இருப்பான், அவளால் தான் சேவிக்க முடியும், பாமராளெல்லாம் சேவிக்க முடியாது, எங்கேயோ கேலரியில இருந்து தூரம் இருந்துதான் சேவிக்க முடியாது, தவிர கெட்டே போக முடியாது, அணுகவே முடியாது, அவ்வளவு கஷ்டம். தாயார் உற்சவத்துல பார்த்தோம்னா அங்க இருக்கிற கும்பலே இந்த பக்கத்துல இருக்கிற தமிழ்நாட்டுல இந்த சேலம் அந்த மாதிரி இருக்கிற ஊர்கள்ல இருந்து வரக்கூடிய கும்பல், அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து ஆந்திரால இருக்கக்கூடிய கும்பல், சித்தூர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து கும்பல், மொத்தம் பாமர ஜனங்கள் அவதான் இருந்துட்டு இருப்பா. அந்த பெருமாள் சேவைக்கு வரவாளு, தாயார் சேவைக்கு வரவாளு. இப்ப எல்லாருமே நினைச்சுட்டுதான் வருவா. தங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டம் இருந்துன்னாக்கா அது தாயாருடைய கட்டாட்சத்தினால போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரும் வருவா. அந்த கஷ்டத்தை பத்தி வரைச்சு வெங்கடாத்வரி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு சொன்னேன் நானு. அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல சொல்லச்சே, நமக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கிறவாளா இருந்தாள்னாக்கா, எனக்கு இப்போ 7 நாட்டு சனி நடக்கிறது, ஆகையால இந்த கஷ்டம்லாம் இருந்துட்டு இருக்கு, இந்த முடிஞ்சிடுத்தோம்னாக்கா எனக்கு க்ஷேமம் வரும் அப்படின்னு ஒரு ஹோப்போட இருந்துட்டு இருப்பான். அதே மாதிரி ஒரு அஷ்டமத்துல சனி இருக்கு, எனக்கு 2.5 வருஷ காலம் இந்த கஷ்டம்தான் வரும், 8ல குரு இருந்துருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லி இந்த கிரகம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, பாப்ப கிரகங்கள்லாம் அங்க இருக்கு, புண்ணிய கிரகங்கள்லாம் இருக்கிற வேண்டிய இடத்துல இல்ல, ஆகையால எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு எனக்கு தோணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவா. இல்ல அடுத்தபடி சொல்லச்சே என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ பறக்க செய்ய தலை எழுத்து பிரம்ம லிபி, அந்த பிரம்ம லிபியை யாராலையும் மாத்த முடியாது, இப்படிதான் கஷ்டப்படணும்னு அவனுக்கு எழுதி வச்சிருக்குது, ஆகையால அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றான். அந்த வெங்கடாத்வரி சாதிக்கிற அந்த ஸ்லோகத்துல சொல்லச்சே, அப்ப எந்த பாப்ப கிரகம் வேணா 8லயானா இருக்கட்டும், 12லயானா இருக்கட்டும், எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், 3லயானா இருக்கட்டும், எங்கேயானா இருக்கட்டும், பாப்ப கிரகமோ புண்ணிய கிரகமோ எனக்கு அதை பத்தி விசாரமே இல்லை. பிரம்மா நான் பறக்க செய்ய என் தலையில என்ன வேணா எழுதி வைக்கட்டும், நெத்தியில என்ன எழுதி வச்சிருக்கான்றது, இவன் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படணும்னு எழுதி வைக்கணும்னாக்கா அதையும் எழுதி வச்சிருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உன்னுடைய கட்டாட்சம் பெற்றவனாக கணக்கு நான் ஆயிட்டேன்னாக்கா, அந்த தாயாருடைய கட்டாட்சம் எனக்கு வந்துட்டுனாக்கா, இந்த பிரம்மலிபியை பத்தி நான் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குன்றத பத்தியும் நான் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இது ஸ்தானத்துல இருக்கிறத காட்டிலும் பார்வை ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. சுப பார்வை விசேஷம்னு ஜோசியால் சொல்லுவா. இது சுப பார்வை, தாயாருடைய பார்வை சுபமான பார்வை. அந்த பார்வை எந்திருத்துனாக்க எனக்கு விசாரமே இல்லை அப்படின்னு சொல்ற. அந்த பார்வையை தான் இந்த இடத்துல சொல்ல போறேன். அதுதான் ஒரு விசேஷம். இது பரம்பரை சாட்சாத்தா பார்வை வரணும்னு கூட அவசியம் இல்லை. சம்பந்தத்தோட சம்பந்தப்படுத்தினா கூட அந்த பார்வை ரொம்ப விசேஷத்தை உண்டு பண்ணுன்றத இந்த கதவு சாத்திர ஒரு இது. ஆகையால அதுவும் இப்ப பார்க்க போறோம் நாம. தேகஸ்பர்ஷம் மலய பவனே திருஷ்டி சம்பேதமிந்தௌ தாமைகத்வம் ஜகதி புவிச்ச பின்ன பர்யங்க யோகம் தாரா சித்ரே வியதி விததிம் ஸ்ரீவிதானஸ்ய பஷ்யன்னே தூரீபூதாம் சுதனு விதினா ஸ்வாமஹம் நிர்விஷாமி. என்ன ஒரு அழகு பாருங்க. கொஞ்ச நாள் முன்ன சொன்னார், இந்த மலைய காத்து தென்றல் காத்து வீசிட்டுன்னா எனக்கு ஒவ்வொரு அணுவா என்ன வேதனைப்படுத்துறது அப்படின்னு சொன்னார். இதே தென்றல் காத்து இப்ப வீசுறது. இப்ப இந்த வாடை காத்து வீசச்சே நான் இதை எந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்றதான் இருக்கு. சுகமோ துக்கமோ எல்லாமே நம்மளுடைய நினைப்புல தான் இருக்கே தவிர அதுல எதுவுமே இல்லை. ஒரு வஸ்து சில பேருக்கு பார்த்தோம்னாக்க அந்த குளிர்ச்சியே சாதனமா இருக்கும் அப்படின்னா ஏசி ரொம்ப ஹிதமா இருந்துட்டு இருக்கு. ஊட்டியில 0 டெம்பரேச்சர் 3 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. இதை ஸ்வெட்டர் போட்டுட்டு போனோம்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அந்த பனியில நடந்து போறதே ஆனந்தமா இருக்குன்ட்டு சில பேர் இப்ப போறாங்க. இதே சில பேர் என்ன பண்றா அப்படின்னா, ஐயோ அந்த குளிர்பா என்னால ஒன்றும் சாத்தியமே ஆகாது, நான் போல அப்படின்னுட்டு வேற ஒரு பிராந்தத்துக்கு போற. அந்த வஸ்துல இருக்கக்கூடிய விசேஷம் இருக்க சுகத்துவமோ துக்கத்துவமோ வஸ்துகத்தம் இல்லை. யார் அதை அனுபவிக்கிறாளோ அவளை பொறுத்துதான் அது சுகமாக ஆறுதோ துக்கமாக ஆறுதோ அது சொல்லப்படுறது. இப்போ இதே இந்த தென்றல் காத்து ஒரு கால விசேஷத்துல ராமனுக்கு பார்த்தோம்னாக்கா, ஐயோ இது இந்த சீதையினுடைய நினைப்பை ஏற்படுத்தி துன்புறுத்தினது. அப்ப லக்ஷ்மணன் தான் பக்கத்துல இருந்து ஆஸ்வாசம் பண்ணேன். அதே சமயத்துல இப்ப எப்படி இருக்கு, இப்ப எப்படி ஆறுதல் அடைகிறேன் அப்படின்னாக்க, அந்த சீதா பிராட்டி மேலப்பட்ட காத்து இந்த தென்றல் காத்து இங்க வீசுற மாதிரி அங்க லங்கையில இப்ப சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கும் அந்த காத்து இருக்கும் இல்லையோ, அது மேல பட்டிருக்கும். இப்ப என்னால ஒரு சில விஷயத்த உணர முடிகிறது. பத்மகந்தினின்னு பிராட்டிக்கு ஒரு பேரு. தாமரைப்பூனுடைய வாசனையை பெற்றவள், தாமரைப்பூ போன்ற வாசனையை உடையவள். அது இயல்பாகவே சுவாபாவிகமாகவே அந்த பிராட்டியினுடைய திருமேனிக்கு அப்படி ஒரு வாசனை இருந்துருக்கு. அது ராமர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அந்த பிராட்டியினுடைய திருமேனி வாசனை எப்படி இருக்கும்ன்றது ராமருக்கு தான் தெரியும். அது ஆகையால ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த காத்து அடிக்கிறதான் சீதா பிராட்டி மேல அந்த காத்து பட்டு அந்த காத்தை ராமர் மேல வரைச்சு அவர் உணர்றார், இந்த காத்து சீதா பிராட்டி மேல பட்டிருக்கு, அந்த சீதா பிராட்டியில இருக்கக்கூடிய பத்ம கந்தம் வாசனை இதையே தெரியறது. அந்த சீதா ஸ்பர்சம் பட்ட காத்து இவருக்கு அனுகூலமாக ஆறுதான். அதுதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம். என்னாச்சு, தேகஸ்பர்ஷம் மலய பவனே திருஷ்டி சம்பேதமிந்தௌ. இப்ப இது சரத்காலம். இந்த சரத்காலத்தினுடைய சந்திரன் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். சரச்சந்திர சந்திரிகா தவளந்ததி அப்படின்னு சொல்ற. இந்த தயிர் கட்டியா இருக்கணும், அதோட இல்லாத விழுவிழுன்னு இருக்கணும் தயிர். அப்படி இருந்தாதான் அது நல்லா இருக்கும். மாஹிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகா தவளந்ததின்னு சொல்லி கவி சொல்றான். எரும மாட்டு தயிர் அப்படியே வெள்ளவிழுன்னு இருந்துட்டு இருக்குமா. பசுமாட்டு தயிர் கொஞ்சம் மஞ்சளா இருக்குமா. பசும்பாலால துவச்சி வர தயிர் அந்த எரும தயிர் தான் கெட்டியா இருக்குமா. இந்த ஹரித்வாரம் போன்ற இடங்கள்லாம் போனோம்னாக்கா, அந்த ஹரித்வார ரிஷிகேசத்துலாம் அந்த கெட்டியா தயிர்
ஒரு இலையில வச்சு கொடுப்பா. அது கொடுத்தோம்னா அது புளிப்பே இருக்காது. அந்த தயிரை துளி துளியா சாப்பிட்டோம்னா அவ்வளவு போக்கியமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இது இங்க தயிர் அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்க, இந்த ஒரு வெள்ள விளையல்னு இருந்துட்டு இருக்கிற அந்த சரத்கால சந்திரன், அந்த சரத்கால சந்திரனை எல்லாரும் பாப்பா. நமக்கு ஒரு பாப்ப விசேஷம், நாமெல்லாம் ரொம்ப பாக்கியஹீனாளா இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயோ அவெல்லாம் எங்கேயோ ஒரு பிளாட்ல கிட்ட இருந்துட்டு இருக்கோம். ஒரு ஆகாசத்தையே பார்க்கறதுக்கு, நட்சத்திரத்தை பார்க்கறது கிடையாது, சந்திரனை பார்க்கறது இல்ல, சூரியனை பார்க்கறது இல்ல, வெளிச்சத்தையே பார்க்கறது இல்ல. நம்ம மீதி காலத்துல ஏதோ வெளில வரோம், வந்ததுன்னா அடுத்தது ஆபீஸ் போறோம், ஆபீஸ் போனாலும் அப்படியேதான் போயிட்டு இருக்கு. இப்படி நம்முடைய காலம் முழுக்க இப்படியே ஒரு இயற்கையை அனுபவிக்க முடியாத போறது. அதுவும் இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியஹீனாளா இருந்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் நாம தானா எப்படி நம்மளுடைய இதுன்னு சொல்ல தெரியல. இந்த சரத்காலத்துல சந்திரன், இந்த கார்த்தி மாசத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அதுவும் நம்ம பக்கத்துல மார்கழி தையில பார்த்தோம்னாக்கா இன்னும் நல்லா இருந்துட்டு இருக்கும். மேகங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே பூர்ண சந்திரன் பளபளன்னு இருக்கும். அந்த சமக்கிரமான காந்தியோடையும் மண்டலத்தோடையும் அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அது யாருமே அந்த சந்திரன்னு சொல்லச்சு அதை பார்க்காத இருக்கவே முடியாது. அது பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும். சத்தனாய் பார்த்துட்டு இருக்கலான்னு பேரு. அந்த சந்திர சப்தத்துக்கே அர்த்தம் கிளதி சாதனைன்னு சொல்லிட்டு ஆஹ்லாதனேன்னு சொல்றதுனால அந்த சந்தோஷத்தை உண்டு பண்றது. அந்த சந்திரான்னு தாயாருக்கு பெயர் வந்ததுக்கே காரணம் என்னன்னா, இந்த ஆசிரித்தாளை பார்த்து அவள் சந்தோஷப்படுறாளாம், அந்த தாயாரை பார்த்து நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறாளாம். இப்படி சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிறவள் அந்த தாயார். அதனாலதான் அவளுக்கு சந்திரான்னு ஒரு திருநாமம் ஏற்படுறது. ஆகையால இப்ப இந்த சந்திரனை ராமர் பாக்குறாராம். நாம் பாக்குற மாதிரி சீதா பிராட்டியும் பார்த்துட்டு இருப்பாள் இல்லையோ. அப்ப அந்த சீதா பிராட்டி கணக்கு பார்த்தாள்னாக்க அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் சந்திரன் மேல பட்டிருக்கும். அந்த சந்திரனுடைய காந்தி எம் மேல விழடுது. அப்போ சந்திரனுடைய காந்தி எம் மேல விழச்சு அது சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை பெற்ற காந்தியாக அது ஆயிடுறது. அது அப்ப அந்த சீதையினுடைய கட்டாட்சம் எம் மேலேயே விழறதா அர்த்தம் ஆயிடுறது. இதை வச்சுட்டுதான் வெங்கடாத்வரி சொல்ற, சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் அது ரெஃப்ளெக்ஷனா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த கட்டாட்சம் இருந்துட்டுனாக்க நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் போயிடும். நம்ம தள்ள என்ன வேணா பிரம்மா எழுதி வைக்கட்டும், நமக்கு கிரகங்கள்லாம் எந்த நிலையில வேணா எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், எதுவா இருந்தாலும் இந்த கட்டாட்சத்துக்கு எதிர எத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா. இப்ப ராமர் நினைக்கிறேன், நான் இந்த இந்துவ சந்திரனை நான் பாக்குறேன், அதே மாதிரி சீதா பிராட்டியும் இந்த சந்திரனை பார்க்க போறா. அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சத்தோட சம்பந்தப்பட்ட இந்த வஸ்துவை நான் பார்க்கறதுனால எனக்கும் அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம், சீதை என்ன நிறைய பாக்குறதா நான் சந்தோஷப்படுறேன், நானு இந்த சந்திரனை பார்த்து சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன் இந்த இடத்துல. இது அற்புதமான சுவாமி தேசிகனுடைய கவித்துவ பிரகடனம் இது. தாமைகத்வம் ஜகதி புவிச்சா பின்ன பர்யங்க யோகம். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சமமா தானே இருக்கணும். அப்போ ஒரே இடத்துல ஒன்னா இருக்கிறதுன்னு வரைச்சே வசுதைவ குடும்பகம்னு சொல்ற. எல்லா லோகமுமே அந்த பிராட்டி பெருமாள் அவளுடைய குடும்பமாக தான் இருந்துருக்கு. லோகம் மொத்தம் பெருமாள் பிராட்டி இவ ரெண்டு பேருடைய வாசஸ்தானமாக இருந்துருக்கு. ஆத்துலயே கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா. அவ ஒரு உள்ள இருக்க போறா, நான் ஒரு உள்ள இருந்துட்டு இருக்க போறோம், நாம ஒரு உள்ள இருந்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் ஒரே பக்கத்துலயே இருந்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் நீங்க எப்படி சேர்ந்து வாசம் பண்றீங்களா அப்படின்னா, ஆமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாசம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே ஆத்துல தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு தானே நாம சொல்ல போறோம். நம்ம அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா சீதா பிராட்டி லங்கையில இருந்தா கூட உலகம் முழுக்கவே நம்மளுடைய வாசஸ்தானமாக போயிடுது. அவளும் சீதா பிராட்டியும் யதா யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா அப்படின்னு சொல்ற. பெருமாள் எப்படி எல்லா இடத்துலயும் இருந்துருக்கிறவராக இருந்துருக்காரோ, சர்வக விபுவாக இருந்துருக்காரோ, அதே மாதிரி சீதா பிராட்டியும் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கவள் தானே.
யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா. அதே மாதிரி இவளும் சர்வகதையாக சர்வ வியாபினியாக எல்லா இடத்துலயும் இருந்துருக்கா. இப்போ எல்லா இடமுமே பெருமாளுக்கு எப்படி வாசஸ்தானமாக ஆறுதோ அந்த மாதிரி தாயாருக்கும் வாசஸ்தானமாக ஆறுது. அப்ப இந்த வாசஸ்தானமாக ஆச்சு சீதா பிராட்டி லங்கையில இருந்து ராமர் கிஷ்கிந்தையில இருந்தாலும் கூட இந்த உள்ள ஒருத்தர் இருக்கா அந்த உள்ள ஒருத்தர் இருக்கான்ற மாதிரி ஆயிடு போறது. அவ்வளவுதான். நம்ம ஒரே ஆத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உள்ள இருக்காள் இல்லையோ, ஒவ்வொரு அறையில இருக்க மாதிரி இருக்குன்னா என்ன கூட சொல்லுவா, நீங்க என்ன மேல வந்து பாக்குறீங்களா, என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு நீங்க திரும்பி திரும்பி இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு பாடம் சொல்ற இடம் ஒண்ணு, ஹால் ஒண்ணு, பெருமாள் திருவாராதனம் பண்ற இடம் ஒண்ணு, சாப்பிட்ற இடம் ஒண்ணு, இவ்வளவுதானே. இந்த 3 அறைக்கு மேல ஆத்துல வேற இடம் இருக்குன்றதே உங்களுக்கு எத்தனையோ நாள் மறந்து போயிடும் அப்படின்னுவா. அப்போ நாம சொல்லச்சே என்ன சொல்றோம், எல்லாரும் ஒன்னாதான் கூட்டணும் இருக்கோம், ஒன்னாதான் இருக்கோன்றது சொல்லிட்டு இருக்கோம். நான் இதை நினைச்சுக்கிறேன். நானு நீ எங்கேயோ போயிடல, நான் எங்கேயோ போயிடல, எல்லாரும் ஒரே ஆத்துல தான் இருக்கோம்னு நான் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு அர்த்தம். நான் எனக்கு ஒரு தேத்தரவு பண்ணிக்கிறேன், நான் ஆறுதல் சொல்லிக்கிறேன்னு அர்த்தம். தாமைகத்வம் ஜகதி புவிச்சா பின்ன பரியங்க யோகம். இது சொன்னா ஆயிப்போச்சா, இவ 2 பேரும் ஒரே பரியங்கத்துல ஒரே கட்டில இருந்துட்டு இருக்கவாளாச்ச. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு, அவ எங்கேயோ இருக்கா, இவர் எங்கேயோ இருக்கு. இதுல போய் ஒரே கட்டில 2 பேரும் இருக்கவாளா ஆகுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. ஆக எல்லாம் ஒரே கட்டில தான் இருந்தா, இந்த ஓரத்துல ஒருத்தர் இருக்கா, அந்த ஓரத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கோம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, ஒரு கட்டில தான் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம், நாங்க ஒண்ணும் வேற எங்கேயோ பிரிஞ்செல்லாம் போயிடலையேன்னு தம் மனசுக்குள்ள பெருமாள் ஒரு தேத்தரவு பண்ணிக்கிறாராம். தாரா சித்ரே வியதி வியதிம் ஸ்ரீவிதானஸ்ய பஸ்யன்னு. இது எந்த இடத்துல இருந்துருக்குன்னா, பிராசாத கட்வா பரியங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம், பிராசாத கட்வா பரியங்க நியாயம்னு ஒரு நியாயம் வேதாந்தத்துல சொல்றது. பிராசாதம் மாளிகை, மாளிகையில ஒரு உப்பரிக்கு மேல இருக்கு மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியில ஒரு கட்வான்னா ஒரு கட்டில் போட்டிருக்கு, கட்டில் மேல ஒரு பரியங்கம் போட்டிருக்கு. பரியங்கம்னாக்கா அதுல ஒரு மொத்தம் போட்டிருக்கு. இப்ப பிராசாத கட்வா பரியங்க நியாயத்துல இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. பரமாத்மாவுக்கு இடம் இந்த சரீரத்துல பெருமாள் இருக்கே அப்படின்னாக்க, இந்த சரீரத்துல ஜீவாத்மா மாத்திரம் இல்ல பரமாத்மாவும் இருக்கு. இந்த சரீரத்துல இருக்கேன்னாக்கா அந்த வீட்டுல இருக்கேன்ற மாதிரி அந்த பிராசாதத்துல இருக்க மாதிரி. கட்வான்னு சொல்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த கட்டில் ஸ்தானத்துல ஜீவாத்மா இருந்துட்டு இருக்கு, அதுக்கு மேல பரியங்க ஸ்தானத்துல பெருமாள் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் வேதாந்தத்துல சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா, இப்ப உப்பரிகையில இருந்துட்டு 2 பேரும் சந்திரனை பாக்குற. சந்திரனை பார்க்கச்சே சந்திரனுடைய காந்தி படுறது, அதனால இவாளுக்கும் சந்தோஷம் அவருக்கும் சந்தோஷம், எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நட்சத்திர கூட்டங்கள்லாம் நன்னா தெரியும். மழை காலத்துல நட்சத்திரங்கள்லாம் தெரியாது, எங்க பார்த்தாலும் மேகாவிரதமாக இருந்துட்டு இருக்கோம். சரத்காலத்துல நட்சத்திரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். இந்த நட்சத்திரங்கள் மொத்தத்தையும் பார்க்கறாளாம். இப்ப இது எப்படி நாம சொல்லிக்கலாம், வெறுமையான நம்ம ஒருத்தருக்குள்ள மனசுக்கு ஆறுதல்னால நாம சொல்லிக்கிறோம், ஒரே கட்டில 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அந்த மூலையில இருந்தா கூட இந்த மூலையில இருக்கிறதா சொல்லிக்கிறான்னு நாம நினைக்கலாம். அந்த கட்டிலுக்கு மேல விதானம்னு ஒண்ணு உண்டு. பெருமாள் எழுந்துள்ள இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா விதானம் கட்டுவா, அதுக்கு மேல் கட்டுன்னு பேர். அதுக்கு அந்த மேல் கட்டை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். என்ன தெரியும்னா, 2 பேருக்கும் ஒரே மேல் கட்டு இருந்ததுன்னாக்கா ஒரே இடத்துல இருக்கிறதா தானே அர்த்தம் அதுக்கு. அப்போ இப்ப பெருமாள் தாயார் பெருமாள் இருந்துட்டு இருக்கிற இடம், ராமன் இருந்துட்டு இருக்கிற இடத்துலயும் மேல் கட்ட பார்த்தோம்னா, மேல பார்த்தோம்னா ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அப்போ அந்த சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கிற அசோகவனத்திலையும் கூட ஆகாசத்துல பார்த்தோம்னாக்கா இந்த நட்சத்திர கூட்டங்கள் தான் இருக்க போறது அந்த இடத்துலயும். தாரா சித்ரே வியதி விததிம் ஸ்ரீவிதானஸ்ய பஸ்யன்மே. தாரா சித்ரே நட்சத்திரங்களால ரொம்ப நேர்த்தியாக இருந்துட்டு இருக்கு அந்த வியதி இந்த வானத்துல.
ஸ்ரீவிதானஸ்ய விததி, அந்த ரத்னங்கள்லாம் இழைக்கப்பட்ட மாதிரி அங்க பிரகாசம் இருந்துருக்கு. அது நட்சத்திரங்கள் கிரகங்கள் அப்படின்னு எல்லாம் வித்தியாசம் இருக்கு. கிரகங்கள்லாம் அந்த ட்விங்க்லிங் இருக்காது, நட்சத்திரத்துலதான் அந்த ட்விங்க்லிங் இருக்கும். இது பார்த்தோம்னாக்கா அந்த கிரகங்கள்லாம் அப்படியே இருக்கும். சுக்கிரன், செவ்வாய், அப்படியே செவ்வாய் பார்த்தோம்னா கொஞ்சம் சேப்பா இருக்கும், கொஞ்சம் லைட்டா ஒரு சிகப்பு கலர் இருக்கும். சுக்கிரன் வெளவெளின்னு இருந்துட்டு இருக்கும். குரு கொஞ்சம் பிரகாசம் குறைவா இருந்துட்டு இருக்கும், ஆனா அதுவும் அந்த இது இருக்காது. இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் பார்த்தோம்னா புனர்வசு நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம், இதெல்லாம் சந்திரனுக்கு அருகில இருக்குச்சே ரொம்ப பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கு. சித்திரையா சசினம் இவன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் இதெல்லாம் பக்கத்துல பார்த்தோம்னா பளிச்சுன்னு தெரியும் அந்த நட்சத்திரங்கள்லாம், சில நட்சத்திரங்கள்லாம். இங்க பார்த்தா இவ ரெண்டு பேருக்கும் ஒரே பரியங்கம், ஏதோ ஏமாத்தலுக்கோசரம் ஒரு ஆறுதலுக்காக சொல்லிக்கிற வார்த்தையில வஸ்து தத்துவமும் அதேதான். ஏன்னா விதானம் ஒன்னா போயிட்டு இல்லையோ, விதானம் ஒன்னா இருந்துட்டுன்னா அது கீழே இருக்கிற கட்டிலும் ஒன்னா தானே இருக்க போறது. இப்படி நான் நினைச்சுக்கிறேன் நானு. தாரா சித்ரே வியதி விததிம் ஸ்ரீவிதானஸ்ய பஷ்யன்னே தூரீபூதாம் சுதனு விதினா த்வாமஹம் நிர்விசாமி. வாஸ்தவம் தான். தூரீபூதாம், நம்மளுடைய பாக்கியத்தினால, அதாவது தௌர்பாகியத்தினால கிட்டக்க இல்ல, நீ தூரதான் இருந்துட்டு இருக்க. இருந்தாலும் கூட உன்னோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுண்டு நான் ஓரளவு நான் ஆறுதல் அடைகிறேன். இப்ப இந்த ஆறுதல் அடையறதுக்கு காரணம் என்ன? ஹனுமார் தான் காரணம். ஹனுமார் எந்த இடத்துல சீதா பிராட்டி இருக்கான்றத பார்த்து சொல்லிட்ட. அப்ப ராவணவதம் பண்றதுக்கு தனக்கு பெருமாளுக்கு சக்தி இருக்கு. அதுல பெருமாளுடைய முடியாதது எதுவுமே கிடையாது. அகடித்த கடனா சாமர்த்தியம் உடையவரவ. ஆகையால தான் எப்படியானா நம்ம அடையலான்ற ஒரு எண்ணத்தோட அவர் இருந்துருக்க. அப்போ இந்த ஒரு இயற்கையும் அவருக்கு துணை நிற்கிறது. ஆகையால கஷ்ட காலம்ன்றது எல்லாருக்கும் வரும். அதனால அப்படியே தொஞ்சு போயிடக்கூடாது. அதுலயும் ஒரு சில விஷயங்களை நினைச்சுண்டு நாம ஆறுதல் அடையணும்ன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல முக்கியமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈர்ப்புடையதான விஷயம் என்ன அப்படின்னாக்க, சந்திரனுடைய காந்திய சொல்றதுதான். ஆகையால அந்த சந்திரனுடைய காந்தி தாயார் பாக்குற, தாயார் பார்த்த பிற்பாடு தானும் பாக்குறோம். தாயாருடைய கட்டாட்சம் பட்ட இடத்துல தன்னுடைய இது இருந்துன்னா, தன்னுடைய சம்பந்தம் இருந்ததுனாலே போருமா. அது தாயார் கட்டாட்சம் நேர வரணும்னு கூட இல்லை, அது கட்டாட்ச சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்னாக்கா, அது சுவாமி தேசிகன் திருவாக்கால சொல்லிட்டேருனாக்கா அது காட்டிலும் வேற என்ன இருந்துட்டு இருக்கு. இது தாயார் கட்டாட்சம் பட்ட இடம். டிவியில பார்த்து தாயாருடைய உற்சவத்தை சேவிச்சா கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு தாயாருடைய கட்டாட்சம் சம்பூர்ணமா கிடைக்கும்னு இதுல இருந்து தான் தோன்றது. இப்படி எல்லாம் ஒரு தாயாருடைய கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிறேன், பெருமாளே பிரார்த்திக்கிறேன். ஆகையால நாமும் அந்த தாயாருடைய கட்டாட்சத்தை பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.